யூரிக் ஆசிட் லெவலை கட்டுப்படுத்துறதுக்கு நீங்க சாப்பிடக்கூடிய 5 ட்ரை ஃப்ரூட்ஸ் என்ன அப்படின்றது தான் இந்த வீடியோல நீங்க பார்க்க போறீங்க. சோ இந்த யூரிக் ஆசிட் அப்படின்றது உங்க உடல்ல அதிகமாயிடுச்சு அப்படின்னா வாதம், கீழ்வாதம்லாம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இந்த மூட்டு வலி அது இதுன்னு உங்களுக்கு வந்து மூட்டு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் வரும். சோ இந்த யூரிக் ஆசிட் லெவலை கண்ட்ரோல்ல வச்சுக்கிறதுக்கு நீங்க தொடர்ந்து சாப்பிட வேண்டிய ட்ரை ஃப்ரூட்ஸ். நம்பர் 1 வால்நட்ஸ். ஸோ வால்நட் ஃபுல்லாவே ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் நிறைஞ்சிருக்கு. இது என்ன பண்ணுமா, உங்க உடல்ல இருக்கக்கூடிய இன்ஃப்ளமேஷனை கம்மி பண்ணி யூரிக் ஆசிட் லெவலையுமேவும் இது கம்மி பண்ணுது. ஸோ உங்களுக்கு வாதம், கீழ்வாதம், மூட்டு வாதம் இந்த மாதிரியான பிரச்சனைகள்ல இருந்து உங்களை வந்து கொஞ்சம் காப்பாத்துது. நம்பர் 2 பிஸ்தா. பிஸ்தா அது வந்து ஃபுல்லா பொட்டாசியம் ஃபைபர் நிறைஞ்சிருக்கிறதுனால யூரிக் ஆசிட் லெவலை கண்ட்ரோல் பண்ணுது, உங்க கிட்னியையும் ஆரோக்கியமா வச்சுக்குது. அதனால உங்களுக்கு இந்த வாதம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை வராம பாதுகாக்குது. நம்பர் 3 ட்ரைடு செரிஸ். ஸோ ட்ரைடு செரிஸ் உங்களுக்கு கிடைச்சிச்சுன்னா அதை வாங்கி சாப்பிடுங்க. இதுவுமேவும் யூரிக் ஆசிட் லெவலை கண்ட்ரோல்ல வச்சுக்கிறதுக்கு உதவி பண்ணுது. பிகாஸ் இதுல ஆந்தோசயனின்ஸ் அப்படின்ற ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கிறதுனால உங்களுக்கு யூரிக் ஆசிட் லெவல் கண்ட்ரோல்டா இருக்கும், வாதம் சம்பந்தப்பட்ட பிரச்சனையில இருந்தும் உங்களை பாதுகாக்கும். நம்பர் 4 ஆப்ரிகாட்ஸ். ஆப்ரிகாட்ஸ்ல பொட்டாசியம் அண்ட் ஃபைபர் ஜாஸ்தியா இருக்கிறதுனால யூரிக் ஆசிடுடைய லெவலை கட்டுக்குள்ள வச்சுக்கிறதுக்கு இது உதவி பண்ணுது. அதையும் தாண்டி உங்க பாடிக்கு தேவையான நிறைய நியூட்ரியன்ஸ் இதுல இருந்து கிடைக்குது. நம்பர் 5 டேட்ஸ். டேட்ஸ் ஒரு ஸ்வீட்டான ட்ரீட் மட்டும் உங்களுக்கு கிடையாது, இது யூரிக் ஆசிட் லெவலை கண்ட்ரோல்ல வச்சுக்கிறதுக்குமேவும் உதவி பண்ணக்கூடிய ஒரு ட்ரை ஃப்ரூட்டா இருக்குது. ஸோ டேட்ஸ்ல வந்துட்டு பியூரைன்ஸ் இருக்கு அண்ட் ஆல்சோ இது ரிச் இன் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், உங்க உடலுக்கு நல்ல நல்ல நன்மை கொடுக்குது. முக்கியமா யூரிக் ஆசிட் லெவலை கட்டுக்குள்ள வச்சுக்குது. ஸோ ஹெல்தியோ அன்ஹெல்தியோ இந்த 5 ட்ரை ஃப்ரூட்ஸை நீங்க தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வாங்க. ஏதாவது மாத்திரை எடுத்துட்டு இருக்கீங்கன்னா எதையாவது சாப்பிடக்கூடாதுன்னு டாக்டர் சொல்லியிருக்கிறாரான்னு கேட்டுட்டு நீங்க அதை கண்டினியூ பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்ததா அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை கீழே வந்து கமெண்ட் பாக்ஸ்ல ரியா என் கூட ஷேர் பண்ணலாம்.